அதாவதுமா அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்லா தூர்வாரணும். தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இந்த ஆட்சியில் முறையா தூர்வாரில் ஒன்று. இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார் அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி, எங்க கட்சியில் இருக்காங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு பக்கம் இதுல டிபிசி கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டையை எடுத்துட்டு போகல, ஒரு பக்கம் இதுல வெளியில கிடக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ அதான் நான் சொல்றேன், போர்க்கால சட்டமன்றத்திலேயே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசாங்கம், நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னொன்னு, அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. சார் நீங்க எதுக்கோ போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுங்க. பெரிய பெரிய பிரச்சனை. முதல் நெல்லை கொள்முதல் செய்யணும் எப்படியோ, அப்புறம் பின்னாடி இப்ப இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யணும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் அமைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறாங்க. அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும், உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சியில் இருக்குது. இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை இவர் தானே.
ஐயா, அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாத்துலயும் அரசியல் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.